பொக்கிஷம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அம்மாக்கிட்ட சொன்னாங்க. ஓப்பன் பண்ணக்கூடாது, 48 அமாவாசை கழித்து தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை கொடுத்துருக்காங்க. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சின்னப்பநாயக்கன் பாளையத்தில் வீட்டில் உள்ள புதையலை எடுத்து தருவதாக ஆசை வார்த்தை கூறி விமலா என்பவரிடம் சிறிதாக 7.5 லட்சம் ரூபாய் வரை பணத்தை அபகரித்துவிட்டு காளி பானையை பூஜை செய்யும்படி கொடுத்து சென்ற சாய் சுரேஷ், சரவணன் என்ற போலிச்சாமியார்கள் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். பொக்கிஷம் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அம்மாக்கிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணக்கூடாது, 48 அமாவாசை கழித்து தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அம்மாவை வந்து இது இல்லாமல் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உள்ளே வெறும் மண் இதெல்லாம் வச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. ரொம்ப கஷ்ட சூழ்நிலைக்காக ஒரு பூஜை போட கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு போடு வரும்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க மூலிமா வந்து பூஜை போட வந்தவங்க பூஜை போட்ட உடனே அவங்க மிரண்டு வந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி உங்கள் இடத்துல பூஜை இந்த பொருள் இருக்கிறது காரணமாக தான் உங்களுக்கு இந்த கஷ்டம், இந்த மாதிரி சூழ்நிலை, இது சரி பண்ணால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா உயிர் சேதம் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களை பயன்படுத்தி இந்த மேலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் பயந்துக்கிட்டு நாங்கள் அவன் சொன்ன மாதிரி நாங்கள் பணம் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அந்த பூஜை போட்டு அந்த பொருள்லாம் எடுத்து இதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை வந்து 24 அமாவாசைக்கு அதை தொடக்கூடாது, இதை அப்படியே வச்சு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாத்திரம் வந்து கீழே விழுவும் போது மண் கொட்டவும் நாங்கள் அப்புறம் பார்த்தா இது பூரா மண் தான் இருக்குது, எதுவும் இல்லைன்னு சொல்லி அப்புறம் அவங்கள வர வச்சு நாங்கள் கேட்டோம். இந்த மாதிரி ஏன் இப்போ அப்படி பண்ண, இவ்வளோ பணம் 7 லட்சம் 7.5 லட்ச ரூபாய் எங்களை ஏமாற்றி இப்படி பண்ணிட்டியே, நான் இருக்கிறதா சாவரத்தா இப்படி ஏமாற்றிட்டேன்னு கேட்கும்போது அப்போ வந்து என்ன சொல்கிறேன், மறுபடியும் மிரட்டுறான், இதை வெளியே சொல்லக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது, நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு உயிர் சேதம் ஏதாவது ஆகும், இல்லைன்னா நான் மறுபடியும் வேறு மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில். உங்களை இது எப்போ சம்பவம் நடந்தது, என்ன ஊரில் எங்கே நடந்தது, அவங்க என்ன ஊருக்காரங்க? அவங்க கொல்லிமலைக்காரங்க. இங்கே வந்து சிஎன் பாளையத்துக்கு வந்து பண்ணாங்க. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வந்து இந்த பூஜை போட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எங்ககிட்ட அமௌண்ட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அக்கௌண்ட்லேயும் போட்டோம், கையிலையும் கொண்டு போய் கொல்லிமலையில் வந்து கொடுக்க சொன்னாங்க. இங்கேருந்து நாங்கள் காரில் போய் கொல்லிமலையில் கொடுத்துட்டு அந்த ஒரு மூலிகை தீர்த்த மாதிரி கொடுத்து அது அந்த இடத்துல ஊற்றினா தான் அந்த பொருள் மேலே வரும், இது செஞ்சிங்களா தான் உங்களுக்கு கஷ்டம் நீங்கன்னு சொன்னால் தெரிந்து அதை போய் வாங்கிட்டு வந்து ஊற்றி எல்லாம் பண்ணும்போது இந்த சாமி சிலை வருது, இந்த பொருள் வருது அப்படின்னு சொல்லி அவங்களே எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் பொருள் வந்து அவங்களே வச்சு தான் எடுத்து கொடுத்தாங்க, அதிலிருந்து எதுவும் வரல. நாங்கள் நம்பலை, எங்களுக்கு வந்தது வேறு வேலை, நீங்கள் என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் சொல்கிறது கேளுங்க, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வருது, ஏன் அதை நீங்கள் வேணாங்கிறீங்கன்னு சொல்லி எங்களை மறுபடியும் மேலும் பயமுறுத்தி ஆசையை தூண்டி பணம் எங்ககிட்ட நிறைய வாங்கிட்டாங்க.